தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என தேனி மாவட்ட ஆட்சியரிடம் சீர்மரபினர் நலச்சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. சீர்மரபினர் நலச்சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் மது குடிப்பது தனிநபர் விருப்பம் என்றாலும் மதுவில் உள்ள ரசாயனங்கள் மது குடிப்போரை அடிமையாக மாற்றுவதுடன் பணியாளர்களின் வேலை திறனையும் பாதிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையும் அதிகரித்துள்ளதன் காரணமாக பீகார் மாநிலத்தை போன்று தமிழகத்திலும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மது குடிக்க உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்கக்கூடாது என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மது குடிக்க உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்றும், அவ்வாறு மது குடிக்க உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்ய தடை செய்ய வேண்டும் என்றும், மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீர்மரபு நலச்சங்கம் தேனி மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். தமிழக அரசு மக்கள் நலன் அக்கறை கொண்டு மதுவிலக்கு தடை சட்டத்தின்படி உரிமம் இல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது, மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று சொல்லியே அரசாங்கம் மது விற்பனை செய்கிறது. நாட்டிற்கு கேடான மது விற்பனை எப்படி கொள்கை முடிவாகும்? கொள்கை முடிவு என்று மது விற்பனை செய்வதை சீர்மரபு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. ஆகவே தமிழக அரசு இந்த உரிமம் இல்லாத நபர்களுக்கு சட்டத்தை மீறி டாஸ்மாக் நிறுவனங்கள் மூலமாக மது விற்பனை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம்.